ஒரு கதை எப்படின்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி. இது வந்து எப்படின்னா பிற்பட்டதுலேருந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. நல்லா த்ரில்லிங்காக போகுது ஸ்டார்டிங்லேருந்து. ஒரு இடத்துல ஒரு லேக் ஆகவே இல்லை. கலையரசன் அண்ணா ஆக்டிங்லேருந்து கூட தினேஷ் அண்ணா ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். படம் சூப்பராக இருக்கும். ஒரு இல்லை ஆமாம், அது தினேஷ் அண்ணாக்கு வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் படம். கண்டிப்பாக மஸ்ட். இந்த மாதிரி படத்தை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி பார்க்கணும். வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் மூவி இது. படம் நல்லா இருக்குது. இது யாருமே பார்க்காத வேற ஒரு லொக்கேஷனுக்கு எல்லாரையும் கொண்டு போய் அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை யதார்த்தமாக இயக்குனர் பதிவு பண்ணியிருக்காரு. இது போல் படங்கள் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் இல்லை சில காலம் கடந்து வரும். ஸோ அப்படிப்பட்ட படைப்பை இன்றைக்கு சூழ்நிலைக்கு இயக்குனர் கொடுத்ததுக்கு அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். படம் நல்லா இருக்குது. என்டையர் டெக்னீஷியனும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அது விதிமுறை தவறி போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு இடமா இந்த படம் நல்லா இருக்குது. எல்லா சீனுமே ரசிக்கிறபடியாக இருந்தது. முக்கியமாக காதல் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, யதார்த்தமாக இருந்தது. அதுக்கு பிறகு என்னென்னா தினேஷ் அவருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதுபோல் கலையரசன் சார், அப்புறம் யுவன் மயில்சாமி, அவரை பார்த்தாலே பயம் வர போல் ஒரு ஆகச்சிறந்த நடிப்பு நடிச்சிருக்காரு. என்டையர் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். இயக்குனர் எப்படித்தான் இந்த கதையெல்லாம் எங்கேருந்து பிடிக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. குண்டில் ஒரு வித்தியாசமான இது. அது ஒரு நம்ம கூட தான் இருக்கிறோம். எங்கேருந்து பிடிக்கிறாரு அவ்வளோ. இந்த மனுஷன் நம்மள்கிட்ட பேசும்போது சாதாரணமாக தான் பேசுகிறாரு. ஆனால் யோசிக்கிறது பூரா பரவாயில்ல கூட இருக்குது. ஏன்னா யோசிக்கிறது பூரா என்னென்னமோ நம்ம யோசிக்காத எங்கள் மனுஷன் யோசிக்கிறாரு. ஆனால் எப்படி தான் அவர் நல்லா இருக்கணும். சேரன் சார் சொன்ன மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய இயக்குனரில் எங்கள் இயக்குனரும் அவர் தான். சேரன் சார் சொன்ன மாதிரி எங்கள் இயக்குனரை பாதுகாக்கணும். தமிழக மக்கள் பாதுகாப்பாங்க. சொல்லுங்கள். படம் ஃபுல்லாக ஷூட்டிங் ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். எல்லாமே எனக்கு பிடிக்குங்க. இன்னும் சீன்ஸும் இருக்குதுங்க. இன்னும் நிறையா சீன் பிடிச்சதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்தளவுக்கு நம்ம நாலேஜே இல்லை. படம் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக அந்த மலைவாழ் மக்களோட விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக இங்கே உண்மை பிரகாரம் ரொம்ப ஏழ்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தமாரி படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப குறுகிய வட்டங்கள், குறுகிய மக்கள் மட்டும்தான். வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், இந்தமாரி முன்னாடி வந்து ஜெகன் சார், எஸ்பி ஜெகன் சார் இருந்தார். இந்த மாதிரி லாபகரமான விஷயங்கள், லாபம் உள்ள இந்த மீடியாவில் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கிற சூழ்நிலையில் இந்தமாரி படங்கள் வந்து ரொம்ப கடுமையாக மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து, ஏன்னா இங்கே ஆட்சிகளோ மாற்றங்களோ நிறைய இருக்குது. ஆனால் நம்ம நிறைய கடந்து வந்து பாதைகளில் இருக்கிற விஷயத்தில் புத்தகம் படைக்க இரண்டாம் உலகப் போரில் கடைசி குண்டு இயக்குனர் அதியநாதிரி அவருடைய இரண்டாவது படைப்பு பார்த்திங்கன்னா தண்டகாரண்யம். இந்த படம் வந்து நான் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரேன். சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அருமையாக இருந்தது. இதில் நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. மியூசிக்கு நல்லா இருந்து, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்து. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா பழங்குடியினருடைய வாழ்க்கையை வந்து ஒரு அழகான முறையில் ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு பிரிவு இதெல்லாம் இருந்தது. ஸோ அருமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் இதில் இருக்குது. நம்ம நாட்டுக்காக, நம்ம வீட்டுக்காக, ஒரு மனுஷன் சாதாரண என்ன வாழ்வான், நாட்டுக்கும் வீட்டுக்காக தான் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு அங்கே போனால் அங்கே அவனுக்கு நடக்கிற கொடுமை இருக்குல்ல. நம்ம என்ன சொல்லுவோம், புதையில் எடுக்க போய் பூதம் கிளம்புன மாதிரி அங்கே போனோடனே அவனுக்கு ஒரு இப்படி ஒரு சூழல். அது படத்தை கிளைமேக்ஸை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, வலியாக இருந்தது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து இது மாதிரியான இயக்குநர்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி ஊக்குவிக்கணும். அதுதான் ஆக்சுவலி ஏதோ படம் பண்ணோம், படம் சம்பாரிச்சோன்ற லைஃப்பை விட
ஏதாவது மக்களுக்கு கருத்து சொல்கிறோம், நல்ல விஷயத்தில் சொல்கிறோம், அதை பழங்குடியினருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இது அருமையான முறையில் சொன்ன இயக்குனர் அதீன் ஆதிரேக்கு மனமார்ந்த நன்றி. என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் யாரும் அந்த கதை தெரிஞ்சிடும், சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து எல்லாரும் ஏன் பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கே தெரியாது. அப்போ நடந்திருக்கா அப்படின்றப்போ இப்போது ஊர் சைடில் இருக்கவங்க, இப்போது எங்கள் அம்மா அப்பா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்லை. இங்கேயே இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்போது இது வந்து ஒரு 90s நடந்த கதைன்றப்போ அப்போ சோஷியல் மீடியா இவ்வளோ கிடையாது. ஸோ இவ்வளோ அவேர்னஸ் இருந்திருக்காது. அப்போ இது நடந்திருக்குன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கா பார்க்கணும். கரெக்டு. பட் இங்கேருந்தும் போயிருப்பாங்க இல்லையா, நமக்கு அது நார்த் சைடு நக்சல்ஸ் அங்கே இருந்திருக்காங்க. பட் இங்கேருந்தும் பீப்புள் ராணுவத்துக்குன்னு போகிறவங்க நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் போகிறாங்கல்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி கூட்டு போய் கூட அவங்கள மாற்றிருக்கலாம்ல. ஸோ எல்லாருக்குமே இது இம்பேக்ட் ஆகும். ப்ளஸ் யாராக இருந்தால் என்ன, எல்லாருமே பீப்புள் தானே, நார்த்தோ சவுத்தோ எல்லாரும் மனுஷங்க தானே. மனுஷங்களை இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இந்த கதை தான் ஹீரோ, இந்த கதை தான் ஹீரோ, சொல்லாத மெசேஜ் தான் ஹீரோ. அப்படிலாம் இல்லை, இது தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்பவுமே ஜாலியாகவே படம் பார்த்துட்டு இருந்தால் அப்போ இந்த அவேர்னஸ்லாம் யார் கொடுப்பாங்க? யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி படங்கள் மக்கள் வந்து பார்த்தா தான் ஃப்யூச்சரில் ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்க படம் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் துணிச்சலே வரும். இப்போ இந்த மாதிரி படங்களை யாருமே பார்க்காம எனக்கு ஜாலியாக மட்டும் பகன் புறக்கணித்தாங்கன்னா அடுத்தடுத்து எடுக்கிறவங்க எல்லாருமே அது மட்டும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. சோஷியல் மெசேஜ் இருக்க படங்கள் வரவே வராது. ஸோ சோஷியல் மெசேஜ் இருக்க படங்களை மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றுமே சும்மா சொல்கிற மெசேஜ் கிடையாது, உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துல என்னால் ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. தினேஷ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காருன்னா கலை ஒரு மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரோட ஆக்டிங்குமே இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஹீரோயின்ஸுமே 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது.